உளுந்தூர்பேட்டை அருகே வெளி மாநிலங்களிலிருந்து கஞ்சா கடத்தி வைத்து காப்பு காட்டு பகுதியில் பதுக்கி வைத்து விற்பனை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த கூவாகம் நத்தம் கிராமத்தில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த பகுதி முழுவதும் போலீசார் தீவிர சோதனையிட்டனர். அப்போது புளிய மரத்தடியில் காருடன் சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த 5 பேரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அவர்கள் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஷாஜி கிஷன் நந்து, விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி, திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டபலம் பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன், கூவாகம் நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பதும் அதில் ஆனந்தராஜிற்கு மற்ற 4 பேரும் 2.5 கிலோ கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதை அடுத்து 5 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் ஆனந்த்ராஜிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பிரேம் என்பவர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டைக்கு கஞ்சா கடத்தி வருவது தெரிய வந்தது. இதை அடுத்து ஆரிநத்தம் காப்புக்காடு பகுதியில் தனியாக சுற்றித் திரிந்த ஒருவரை பிடித்து விசாரித்த போது அவர் பெயர் பிரேம் என்பதும் ஆனந்தராஜிற்கு கஞ்சா விற்பனை செய்ய வந்ததும் தெரிய வந்தது. இதை அடுத்து பிரேமை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 30 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.